ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு கார்த்திகை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து என்ன மாதிரியான சாதகமான இல்லை சாதகமற்ற சூழல்லாம் இருக்க போகுது 12 ராசிக்கும் என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. கார்த்திகை மாதம் என்பது ஒரு மிகச்சிறப்பான மாதம் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. ஏன்னா விளக்கிடும் மாதம்னு பேர். இந்த கார்த்திகை ஆரம்பித்த நாள் முதலாக நம்ம என்ன பண்ணோன்னா இல்லங்களில் வாசலில் எப்பவும் இரு தீபங்களை ஏற்றுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த கார்த்திகை மாதம் என்பது நமக்கு நவம்பர் 17 முதல் டிசம்பர் 15 வரையும் இருக்கிற நாட்கள் தான் நம்ம கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம். ஏன்னா தமிழ் மாதத்தில் 2 ஆங்கில மாதங்கள் கலந்து வரும். இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது என்னென்னா ஐயப்பனுக்கு மாலை போடுறது தான். சாமியே சரணம் ஐயப்பா. இது இந்த ஐயப்பனுக்கு மாலை போடுவது என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய 7.5 சனியின் தாக்கத்தை கூட குறைத்து கொடுத்துரும். அதுக்கு ஒரு பரிகாரமாகவே கூட அமையும். அதே போல் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் இருக்கு இல்லையா, அன்று போய் நம்ம புண்ணிய நதிகளை நீராடுவது, அதே போல் காவிரியில் நீராடும் பொழுது நம்மளுடைய சகல தோஷங்களும் போக்கும். சாப நிவர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும். இதுக்கு முடவன் முழுக்குன்னு கூட சொல்லுவாங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அடுத்த விசேஷம் ஏகாதசி வரும் இல்லையா, ஒவ்வொரு மாதம் வருகின்ற ஏகாதசி. அதுவும் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அன்று பெருமாளை வழிபடும் போது 54 வகையான பாவங்கள் தீருமா. அது மட்டும் இல்லை, கார்த்திகைனே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்ன சொல்லுங்க பார்ப்போம்? திருக்கார்த்திகை தீபம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அவ்வளவு சிறப்பு. ஏன்னா சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நம்ம வணங்குவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்தில் முதல் நாள் வரக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா பரணி தீபம் சொல்லுவோம். அந்த பரணி நட்சத்திரமும் ரொம்ப சிறப்பானது. அந்த பரணி நட்சத்திரம் நம்மளுக்கு என்னைக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 13 கட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல அந்த கார்த்திகை நம்மளுக்கு 17/3/12/2025 புதன்கிழமை அன்று பரணி நட்சத்திரம் வருது. இந்த பரணி நட்சத்திரம் அன்று ஏற்றப்படும் தீபத்திற்கு பரணி தீபம் யம தீபம் என்று பெயர். இந்த தீபத்துக்கு என்னமா சிறப்பு அப்படின்றவங்க அன்று மாலை 6 மணிக்கு மேலே இல்லங்களில் ஒரு 5 தீபங்களை ஏற்றி நம்ம சிவபெருமானை வழிபடும் பொழுது யமதர்மராஜாவே மனம் குளிர்ந்துருவாராம். யமதர்மராஜா சொன்னது, ஐயா பூலோகத்தில் கஷ்டப்படுறோம், மேல்லோகத்தையும் எங்களால் கஷ்டப்பட முடியாது, அதனால் எங்களுக்கு அந்த யம வாதனை இல்லாமல் இறக்கும் தருவாயிலும் நாங்கள் மேலுலக வாழ்க்கையிலும் நிம்மதியான ஒரு நல்ல பலன்களை அடைவதற்கு மேல்லோகம் ரொம்ப இருட்டாம், போக முடியாதான், பல்லாயிரக்கணக்கான மைல்கள் இருக்குமா, அதுக்கு ஒளி காட்டவும் இந்த தீபத்தை ஏற்றுறோம். அது மட்டும் இல்லாமல் 5 தீபங்கள் ஏன் ஏற்றுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூத தத்துவங்களை உள்ளடக்கியது. அந்த 5 தீபங்கள் வெளியே இருக்கக்கூடிய பஞ்சபூதமும் நம்ம உள்ளே இருக்க பஞ்சபூதமும் சரியாக இயங்கும்போது தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். அதே போல் உலகியல்லையும் அந்த நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், நம்ம விளைச்சல், நம்மளுடைய தட்பவெப்பநிலை இதெல்லாமே சிறப்பாக இருக்கும்பொழுது தான் நம்மளும் சிறப்பாக வாழ முடியும். ஏன்னா திருமூலர் சொல்லியிருக்கார் இல்லையா, அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில்னு. அதனால் அந்த பரணி தீபம் ரொம்ப சிறப்பாக கருதப்படுது. அதனால் பரணி தீபம் ஏற்றி மறுநாள் திருக்கார்த்திகை நம்மளுக்கு 4/12/2025 வியாழக்கிழமை அன்று நம்ம தீபங்கள் இல்லந்தோறும் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதும் ரொம்ப சிறப்பான பலனை தரும். நம்ம கேட்டதை உடனே தரக்கூடியவர் சிவபெருமான். அதனால் அந்த நாளில் குறைந்தது 27 தீபங்கள் ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அதற்கு மறுநாள் பாஞ்சராத்திர தீபம்னு நம்ம சொல்லுவோம். அது என்னென்னா பெருமாள் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வழிபடுவது, அன்றைய தினமும் நம்ம இல்லங்களில் தீபம் ஏற்றி வழிபடுவது மிக சிறப்பான லக்ஷ்மி கடாட்சத்தை தரும். தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் தனுசு அதிகவனம் விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா ராசி அதிபதி 8 உச்சமாகும், 12 கிரக கூட்டணிகள் அப்படியே அவங்க பெரிய ஒரு கூட்டணியே வச்சு இருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ நம்ம கவனமாக இருக்கணும்னு பாருங்கள். எல்லா நல்ல பலன்களும் நடக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை கிடைக்குது. தொழிலில் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தாலும் தீர்த்து கொடுத்தாலுமே ரொம்ப கவனம். எதையுமே ஒரு அக்ரெசிவாக இந்த காலத்தில் செயல்படாதீங்க.
உங்களுக்கான ஒரு தொழில் மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், தசாபுதி சிறப்பாக இருக்கிறவங்களுக்கெல்லாம், இதே ஒரு சனி ராகு கேது தசாபுதிலாம் நடக்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப கவனமாக கடந்து வந்துடுங்க. ஏன்னா லக்னம் ராசி ரெண்டுத்துக்கும் சொல்கிறோம். அப்போ நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தா, அந்த நட்சத்திரத்தில் பிறந்தா இந்த வருது பாருங்கள், அந்த சனி ராகு கேதுன்னெலாம். இதே வந்து ஒரு சிறப்பான லக்னங்கள்லாம் இருக்குது. அவங்களாம் வந்து ஒரு ரிஷபம், மிதுனம், ஒரு கன்னி, நம்மளுக்கு வந்து தனுசு, மகரம், துலாம், இந்த லக்னங்களில் இருக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களும் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இந்த தசாபுதிகள் இருக்கக்கூடாது. சனி ராகு கேது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வேலை செய்கிற இடங்களில். ஏன்னா ஏற்கனவே 6ல் குரு, அப்புறம் வந்து 7ல் குரு வந்து இப்போ 8க்கு வந்திருக்காரு. அப்போ 6ல் குரு ஊரில் பகை, நாங்கள் ரொம்ப தள்ளாடணும், எனக்கு வேலையை கூட விட்டுட்டு வந்திருப்பேன் அப்படின்னவங்களுக்கு இப்போ 7லேயும் வந்து கொஞ்சம் ஏதோ வந்து ஒரு ஸ்டாண்ட் ஆகி வரும்பொழுது இப்போ 8க்கு வந்தாலும் ஒரு பரிவர்த்தனை யோகம் மாதிரி நம்மளுக்கு கொடுத்து கொண்டிருந்தாலுமே அதுலேயும் கொஞ்சம் சில பிரச்சனைகளை கொஞ்சம் பக்குவமாக கடந்து வந்துடும். 8 நாளே வம்பு வழக்கு வியாஜியங்கள் அதுதான். அது கொடுத்தாலும் நம்ம வந்து யாரும் கொடுக்காத அளவுக்கு கொடுக்கும், அது பிரச்சனை பண்ணாலும் யாரும் பண்ணாத அளவுக்கு ஒரு பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய இடம். அப்போ இது கைத்து மேலே நடக்கிற மாதிரி. அப்போ நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். இந்த காலகட்டம் தேவையில்லாத செயல்பாடுகளில் தேவையில்லாத கடனை இதெல்லாம் வாங்கக்கூடாது. ஏன்னா 8ல் வந்தாலே கடன் வாங்கி செய்கிற மாதிரி வச்சு அப்புறம் லோனில் நம்ம எடுத்து ஒரு ஆக்கப்பூர்வமான செலவாக ஒரு தொழிலுக்கு போடுவது, இல்லை ஒரு வீடு வந்து ஒரு பணி அமைச்சிக்குவது, ஒரு வீடு கட்டுவது, இல்லை ஒரு இடம் வாங்கி போடுவது, இல்லை ஃப்ளாட் வாங்குவது, இல்லை ஒரு வண்டி வாங்கின சரி, இந்த மாதிரி நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கடனாக அதை மாற்றிக்கொள்ளணும். இந்த காலகட்டம் பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம். தேவையில்லாத ஒரு பிரச்சனை வம்பு வழக்கு போயிடாதீங்க. ஒரு வேலையை பொறுமையாக செய்யுங்க. எதுவும் நீங்களாக இழுத்து போட்டுக்காதீங்க. இல்லை ஒரு லைஃப்பில் ஏதோ ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கன்னா இப்போ இந்த மாதம் எந்த ஒரு முடிவும் அதிரடியாக மாற்றங்கள் எல்லாம் மேற்கொள்ளாதீங்க. அப்போ ஆஸ் யூஷுவல் லைஃபு, ரொட்டீன் லைஃபு, கேஷுவலாக போனால் இறைவனுக்கு நன்றின்ட்டு நீங்கள் வந்து சரணாகதி அடைஞ்சிருங்க. ஆத்மார்த்தமான பிரார்த்தனை உங்களை ரொம்ப சிறப்பாக வாழ வைக்கும் சொல்லலாம். அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரும். கார்த்திகை திருக்கார்த்தியாக இருக்கிறதுனால நல்ல விரதம் இருந்து தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடும் பொழுது 27 தீபம் சொல்லியிருக்கிறேன். வழிபடும் பொழுது அந்த 27 தீபத்தை ஏற்றி அதை வந்து ஒரு 27 முறை வலம் வந்து நீங்கள் அண்ணாமலையானுக்கு அரோகரான்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரிஜினல் கால சக்கரத்தின் 9 அனைத்து விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைச்ச பிறகு தான் மற்றவங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த காலகட்டம் தனுசில் பிறந்த கஷ்டப்படுறேன் தயவு செய்து வந்து நீங்கள் நினைக்கவே கூடாது. உங்களுடைய ஆத்மார்த்தமான பிரார்த்தனையும் உங்களுடைய அந்த ஒரு தான தர்மம் கோட்பாடு, ஒரு தர்ம சிந்தனையோடு ஒரு கோட்பாடை வகுத்து நீங்கள் செயல்படும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை காணலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஃபீல்டுக்குள்ளே வரலாம், அந்த ஃப்ரேம்குள்ளே வரலாம். எப்போன்னா அமைதியாக பொறுமையாக ஒரு வேலையை செய்கிறேன்ட்டு நீங்கள் அதே 4 தடவை வேலையை இழுத்து போட்டுக்கக்கூடாது. பக்குவமாக தெளிந்த காரியங்களை தைரியமாக செயல்படும் பொழுது, பொறுமையோடு கையாளும் பொழுது கோபத்தை குறைச்சிக்கணும். ஏன்னா செவ்வாயும் பிற்பகுதியில் ராசியில் வந்துடுவார். அப்போ கவனமாக செயல்படும் பொழுது உங்கள் பூர்வ புண்ணியம், ஏன்னா குருவுடைய பார்வையும் கிடச்சிரும். அப்போ பாக்கியங்கள் எல்லாமே அடைஞ்சிடலாம். உடல் ஆரோக்கியத்தில் சாப்பிடணும், தூங்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம். வயதானவர்கள் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணுவது ரொம்ப விசேஷம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நடக்கும் காரியங்கள் பக்குவமாய் அதை வந்து நம்ம கையாளணும். மாணவர்களுக்கு நல்ல கல்வி முன்னேற்றம் இருக்கும். கொஞ்சம் கூடுதல் கவனம். ஒரு முடிவெல்லாம் எடுக்கிறதுக்கு குழப்பமாக இருக்கும். பெரியவர்களுடைய ஆலோசனை தேவை. உடல் ஆரோக்கியம் கூடுதல் அதான் திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருக்கேன். இரவு நேர பயணங்களில் கூடுதல் கவனம். பணம் கொடுக்கல் வாங்கல தேவையில்லாமல் கடன் கிடைக்குதுன்னு வாங்கி மாட்டிக்கக்கூடாது. யார்கிட்ட கொடுத்தோம் ஏமாறக்கூடாது. இந்த கேது புத்தி அந்தரம் தசாவே நடக்குதுன்னா கப் சிப்புன்னு சைலண்ட் ஆகிடணும். தனுசு ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.